अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परा। இதுவரையில் ஆத்மபோதமாக பார்த்ததை இனிமேல் நிதித்தியாசனமாக நாம் செய்ய போகிறோம். அதற்கு என்ன வழி, அதை எப்படி செய்வது என்பதை பகவத்பாதா சொல்றார். ஏற்கனவே தமிழ்ல இந்த இதுக்கெல்லாம் ஒரு சாராசமா ஒன்று சொன்னேன். வெளியில் பார்ப்பதெல்லாம் சத் தர்சனம், உள்ளே உணர்வதெல்லாம் சித் அறிவு, தன்னை மறந்த சாந்தமே ஆனந்த நிலை என்றறிவாய் மனமே. எங்கேயும் இல்லை, நம்மளா சொல்றது இங்கே எழுதி இல்லை, ரெக்கார்டு அப்படி எழுதி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது சாராம்சம். இது வரைக்கும் நம்ம படித்த இது 31 ஸ்லோகத்தோட சாராம்சம் இது. இதுதான் நம்ம நித்தியாசனம் பண்ண போறோன்றதுக்கு ஒரு பாடல், நம்ம பண்ண பாடல். அதை ஞாபகம் வச்சுட்டாக்கா இனிமேல் நீத்தியாசனம் எப்படி போறதுன்றது தெரியும். நீத்தியாசனம் பற்றி சில விஷயம்லாம் நேற்று பூர்த்தி பண்ணும்போது, நேற்று கிளாஸ்ல நான் நீத்தியாசனை பற்றி முக்கியமான சில விஷயங்களை சொன்னேன். அது அதில் இருக்கிற ரொம்ப சாராம்சமான விஷயத்த இன்னொரு தடவை பார்க்கலாம். அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா, நம்ம சில விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில நம்ம யோசனை பண்ணி பண்றதில்லை, உடனே பண்ணிடுறோம். இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டோம்னா புடவை கட்டுறதா சல்வார் கமிஸ் போடுறதா அதெல்லாம் யோசனை பண்ணுறோம். புடவை கட்டுறதா எப்போதும் புடவை கட்டினா இருக்கும். திடீர்னு இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு சில பேர் வேணா பண்ணலாம். அதே மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்மகிட்ட யாராவது கேட்கும் பொழுது யோசனை பண்ணி சொல்ற விஷயங்கள் ரொம்ப ரேராக தான். நிறைய விஷயங்கள் 90% விஷயங்கள் நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்தேன்னாக்க அன்றாட விஷயத்தை நம்மளா பண்ணுவோம். கார்பரேட்ல பெரிய பெரிய கார்பரேட்லாம் கான்ஃபிளிக்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு 5 விதமான ஹியூமன் பீங்ஸ், பெரிய பெரிய லீடரா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர், லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், நேரு பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர், ஒவ்வொருத்தரோட கூட பாருங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஆல் ஆஃப் தம் வேர் பிரைம் மினிஸ்டர்ஸ். எப்படி வரும், எப்படி இருந்தது? அதனால ஒரு புத்தகம் நான் பார்த்தேன், ஹவு டு கெட் ஆர்கனைஸ்ட் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் செல்ஃப். புரியுறதோ? நீங்க இருக்கிற மாதிரி இருங்க, ஆர்கனைஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. ஒரு பையன் இதுக்கு வந்தான் ஜப்பானுக்கு வேலை செய்யறதுக்கு. அவன் எல்லாத்தையும் ரூம்ல கண்ணாமண்ணு போட்டிருப்பான். எப்படி ஏன்டா இப்படி இருக்க, எல்லாத்தையும் கரெக்டா அப்படி வேணும், திஸ் இஸ் மை வே ஆஃப் ஆர்கனைசிங் தான். அப்படிதான் எனக்கு சௌரியமா இருக்கான். அப்ப என்ன பண்ண முடியும், அவனை விட்டுடு வேண்டாம், இருக்கிற மாதிரி விட்டுருவான்றான். அது மாதிரி அம்மா அப்பாவும் குழந்தை பையனை ரெடி ஆகடா இப்போ இதுல இருக்கான்னு வச்சுங்களேன். அப்பா இல்லை ஜெர்மனியில இருக்காரு, பையன் போறான் பாக்குறதுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் அழைச்சின்னு போறேன், அவரை பாரு அப்படின்றான். அம்மாவும் அழைச்சிட்டு போறான். அந்த பையன் சொல்றான், ஓப்பனா சொல்றான், இது நீ உனக்கு முக்கியமான ஆளை போய் பார்த்தா எனக்கு போர் அடிக்குமே. வயசான இப்படிதான் நம்ம எல்லாம் நிறைய பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவர் போய் பார்த்தா ரொம்ப நல்லது, இவர் நமஸ்காரம் பண்ணா, அதை பண்ணு இதை பண்ணுடா. அந்த பையன் ஓப்பனா சொல்றான், எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஏதாவது பண்ணான்னா நல்லா இருக்கும், நீங்க உங்களுக்கு நல்லதுனால என்கிட்ட சொல்றீங்களே அப்படின்னு. நம்ம ஸ்பான்டேனியஸ்லா பண்றதுல சில விஷயங்கள் நல்லதா இருக்கும்,
சில விஷயங்கள் நல்லதா இல்லாம இருக்கலாம், சில விஷயங்கள் மற்றவங்க ஏத்துக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஏத்துக்காம இருக்கிறதா இருக்கலாம். ஆனா இங்க என்ன சமாச்சாரம்னு கேட்டா, நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் செர்பண்டத்துக்குள்ளார எது போயிடுதோ அது வாசனை ஆயிடும். அதனாலதான் நமக்கு சில பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்குது, சில பேருக்கு வந்து ரோஸ் கலர் பிடிக்குது, சில பேர் எப்ப பாரு எல்லோ கலரா போட்டு இருக்கா. ட்ரெஸ்ல கூட நம்ம செலக்ட் பண்ண பாருங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் பிங்க் கலர் சாரி 10 இருக்கும், 11வது பிங்க் கலர் சாரி தான் வாங்குவான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து அதுக்கு போகும். அது என்னன்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் பூர்வ ஜென்மம் இருக்குன்றதுக்கு பெரிய விஷயம். பூர்வ ஜென்மம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாசனை கிரியேட் ஆகுது. ஏன்னா பல நாள் நம்ம ஒரு விஷயத்த பண்ணது இன்னொரு ஜென்மா இன்னொரு சரீரம் எடுக்கும் போது கூட அது வாசனை வருது. இந்த ஜென்மாலேயே நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும், நல்ல வாசனையை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நித்தியாசனம். அந்த நித்தியாசனத்தை உள்ளுக்குள்ளற பிரெயின்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்மளால செலுத்த முடிஞ்சதுன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டோம்னு அர்த்தம். அதை பண்றதுக்கு வந்து பிரயத்தனம் பண்ணும். இது வேற யாரும் பண்ண முடியாது. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, சிரவணம் போய் ஒரு குருகிட்ட கேட்டுடலாம், மனநம் கூட யார்கிட்ட போய் சந்தேகத்தை சரி பண்ணலாம். ஆனால் மனநத்துல கூட எஃபர்ட் இருக்கு, புருஷார்த்தம் நிறைய இருக்கு, நிறைய எஃபர்ட் போடணும் பண்றதுக்கு, படிக்கணும், டவுட் வரணும். ஒன்னொன்னு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டிஃபிகல்ட்டி. நீங்க மேல இப்ப கார்பரேட்ல கூட பாருங்களேன், இப்ப மேல போக சாதாரண ஒர்க்கர், அதுக்கப்புறம் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்னா ஸ்லோவமா இருக்கும் லைஃப். போய் என்ன கஷ்டம்னு பாக்குறவங்க தான் தெரியும். வெளியில பார்த்தா பென்ஸ் காரு, பார்த்தாக்கா ஃபிளைட்டு, ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையும் சக்தியும் கொடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு எலிவேட் பண்றாரு. சும்மா ஒண்ணும் இல்லை. அசைடும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா எத்தனோ சீஃப் மினிஸ்டர் படிக்கலையே, 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் ஆனால, அதனால அவளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தமா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க தான் இட் இஸ் சம் டோட்டல் ரிசல்டன்ட் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்றோம் பிலாசபர்ஸ்ல. இது வெஸ்டர்ன் பிலாசபி இருந்தாலும் நல்ல விஷயம் தான். The sum total mind of the people is reflected in democracy. அப்பெல்லாம் அஜெண்டா இருந்தா அஜெண்டா தான் வரும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறதுக்கு அவர் தான் லாயக்குன்னு அர்த்தம். அவர் சுட்டீரியரா இன்ஃபீரியர்ன்றது பத்து பேச்சு இல்லை. ஈஸ்வரம் பண்ற காரியம் எதுவும் தப்பா இருக்கவே இருக்காது. அதனால நான் அடிபட்டேன், எனக்கு ரத்தம் வருதுன்னா கூட பலே சபாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கதையெல்லாம் நிறைய சொல்லுவான். இது மாதிரி துன்பம் வரும்போது எல்லாம் நல்லது இருக்கே அப்படின்னு நினைச்சிக்கக்கூடிய மைண்ட் வரணுன்றதுதான் அதுதான் வித்தியாசம். அதுல வேதாந்தத்துல என்ன முக்கியம்னு கேட்டா, அவுட்டர்ல நான் வேதாந்தியா இருக்கேன், எல்லாத்தையும் இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாதுப்பா, நான் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கேன், மாண்டூக் உபநிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு, கேனோ உபநிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு, தத்துவ சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்து பத்தியாருக்கு அட்வைஸ் நானா பண்ணிடுவோம். அது நமக்கு வரும்பொழுது அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்போ வந்து அவுட்டரா வேதாந்தியா இருந்துட்டு இன்னர் மைண்ட்ல சம்சாரியா இருந்தா பெரிய ப்ராப்ளம். யூ ஆர் இன் ஏ கான்ஃபிளிக்டிங் மோட். நான் ஏற்கனவே சொன்ன கான்ஃபிளிக்ட் மோட் அப்படின்னு ஒண்ணு கிளேன்றவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, சுபாவமாவே சில பேர் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கலாம். அவர் நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு அவரோட நிறைய பெரிய வேதாந்தியன், வேதத்துக்கு அனாவசியமா போறது அப்படின்னு விட்டுருவார். ஒருத்தர் ரொம்ப அகாமடேட் பண்ணுவார், எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து டிக்டேட் பண்ணுவார், ஹிட்லர் மாதிரி, நான் சொல்றதான் கேட்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து கான்ஃபரன்ட் பண்ணுவாரு, ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றது ஆர்கியூ பண்ணி எழுத்து பேசிட்டே இருக்கிறது அப்படி சொல்றாரு. ஒருத்தர் கொலாபரேட் பண்ணுவார். கொலாபரேட்னா யூ வின் ஐ வின், ரெண்டு பேருக்கும் பார்த்து இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளாரே வரமாட்டேன், யூ வின் ஐ வின் அப்படின்னு வராது. நீ விட்டு கொண்டு நான் வந்து என்ஜாய் பண்றேன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நீ ஏன் விட்டு தரப்படாது அப்படின்றதுலாம் சண்டே வரும். அதனால இந்த கான்ஃபிளிக்ட் மோட் ஆஃப் டிசிப்ளின் வந்து ஏன் வருதுன்னா, வாசனையான வருது. அது அவனுக்கு தெரியாது, அது எழுதினானே அந்த கிளேன் அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதுதான் விசேஷம். நம்ம வேதம் படிச்சிருக்கா நமக்கு தெரியும். அவன் போது எழுதிட்டான். ஏன்டா ஒருத்தன் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான், ஏன்டா ஒருத்தன் வந்து அகாமடேட் பண்றான், ஏன் ஒருத்தன் கான்ஃபரன்ட் பண்றான், ஏன் ஒருத்தன் காம்ப்ரமைஸ் பண்றான். இன்னொரு காம்ப்ரமைஸ், நம்ம நாட்டில் பெரும்பாலும் காம்ப்ரமைஸ் தான். 100 ரூபாய்க்கு ஒருத்தர் கூட நெகோசியேட் பண்ணி இல்லை 80 ரூபான்னு சொல்றேன், பரவாயில்ல 90 ரூபாய்க்கு வச்சுக்கோட்டோம். இது ரெண்டு பேருமே லூசர். He is asking 100 rupees, I want to give 80 rupees, I have given 90 rupees, that fellow has also compromised to 90 rupees. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே லூஸ்னு அர்த்தம். காம்ப்ரமைஸ்ன்றது எப்போதும் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ்ன்றது
எப்பயாவது பண்ணணும், வேற எதுவும் அவாய்ட் பண்ண முடியலன்னு தான் பண்ணணும். ஆனா நம்ம வாழ்க்கையில முக்காவாசி டைம் பணப்படுது அப்படியே நமக்கு எதுக்கு வம்பு அப்படிதான் பண்ணுவோம். அது மாதிரி இருந்தா இந்த நிதித்தியாசனம் கஷ்டம். ஏன்னா நிறைய கான்ஃபரன்டேஷன் வரும் லைஃப்ல. நம்ம வேற கிளாஸுக்கு வரோம், நம்ம வீட்லயே ஒருத்தரே பேர் எதுக்கு போற டயத்தை வேஸ்ட் பண்றோம்பா. அதனால என்ன ஆச்சுப்பா, இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சாமியெல்லாம் சொல்ற மாதிரி, நீ இந்த கிளாஸுக்கு எல்லாம் போன இன்னும் கோவம் வருது, எதுக்கா போற கிளாஸ், அதனால நீ என்னத்த மாறின அப்படின்னு சொல்றான். அது நல்ல அட்வைசர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நம்ம புதுசா கத்துக்கிறதுக்கு பெருசா இருக்காது. ஆனால் இது நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதை புட்டிட்டு பிராக்டிஸ், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஏன்னா போய் கேட்கறது, ராமாயணம் கேட்கறது, மகாபாரதம் கேட்கறது, இப்போ உபநிஷத்து கேட்கறது அப்படிதான் இருக்கு. போய் கேட்டுடலாம், நல்லா இருக்கும். அந்த நேரத்துக்கு நீ ஆத்மானா ரொம்ப எல்லாத்த விட ரொம்ப இதாக ரொம்ப பிரசன்னமா இருக்கும். நானே ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறது நல்லா தானே இருக்கு. ஆனா லைஃப்ல கான்ஃபரன்ட் பண்றோம் டெய்லி. வெளியில போனா எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில நான் ஆத்மான்றது ஞாபகம் வருதா அப்படின்றதுதான் பாயிண்ட். ஒழிய வெளியில வந்து நான் படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், நான் வேலை தெரியும் அப்படின்றது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு பயன்படாது. அதுக்கு சிம்டம்ஸ்லாம் பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி எத்தனை அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இன்டென்சிட்டி எவ்வளவு டெப்தா நம்ம கஷ்டப்படுறோம், அப்புறம் அந்த கஷ்டத்துல இருந்து ரிகவரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆறுது அப்படின்றத பார்த்தா வேற எங்கேயும் இந்த பிபிக்கெல்லாம் போய் டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ண வேணாம். அது மாதிரி அங்கி அது மாதிரி பிளட் டெஸ்ட் சுகர் இருக்கான்னு பாக்குறது, இந்த எஃப்ஐஆர் ரிடக்ஷன் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கா, இன்டென்சிட்டி கம்மியா இருக்கா, திருப்பி நான் உடனே ஏதாவது நடந்ததுன்னா உடனே அதை மறந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு நான் போயிட்டேனான்னு நம்மளே டெஸ்ட் பண்ணுவோம். பக்கத்தால டெஸ்ட் பண்ண கூடாது, நம்மளை டெஸ்ட் பண்ணுவோம். பத்தியா நீ இந்த கிளாஸுக்கே போற, இன்னும் நீ தேரலையேன்னு ஒருத்தர் போய் சொல்ல வேண்டாம். நமக்கு தான் அதை எடுத்துக்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கணும். அதனால என்ன சம் டோட்டல் என்னடான்னு கேட்டா, பிராக்டிக்கலா லைஃப்ல பெனிஃபிட் வேதாந்தத்துல இருந்து அடையணும்னா நிதித்தியாசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஞாபகம், சமணம் மனநல ஸ்டேஜ்லாம் ட்ரைனி தான். ட்ரைனியா இருக்கணும்னு எவனா சம்பளம் கொடுப்பானா? இப்போ சில இடத்துல ட்ரைனிங் எல்லாம் போனோம். இப்போ ஐடிக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணா நம்ம ஊர்ல இப்போ பிஇலாம் படிச்சிடறான். நாங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து பார்க்கும்போது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கூட தண்டம். இவன் அங்கே வந்து கம்பெனியில போய் எங்கேயாவது கஷ்டப்பட்ட லீமன் பிரதர்ஸ் இல்லைன்னா இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் கொண்டு போட்டா வந்து இந்த மாதிரி தண்டத்தை அனுப்பிச்சிருக்கேன், உனக்கு ஒண்ணுமே தெரியலன்றான். அதனால இப்போ வந்து என்ன பண்றோம், இன்டர்மீடியரி ஒரு ட்ரைனிங் ஒன்று வந்துட்டு போகலாம். 4 வருஷம் 5 வருஷம் இவன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி த கரண்ட் அவுட்புட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது. அதுக்காக பண்ணாலும் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஒன்று வச்சிருக்கான். ப்ராக்டிக்கலா என்னென்ன கோட் அடிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். அது பண்ணாதான் முடியும். ஏன் சொல்றேன்னா, the employer would always want to know what this fellow is going to do for me. இதனால எனக்கு என்ன லாபம், அவனுக்கு ஏன் சம்பளம் கொடுக்குறான், 1 லட்சம் 2 லட்சம் சர்வசாதாரணமா கொடுக்குறானே. அது மாதிரி நம்ம சம்பளம் வாங்கணும்னா பிரயோஜனமா இருக்கும். வேதாந்த நமக்கு யூஸ் ஆகணும்னா பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம என்ன பண்றோம், அது எப்படி பண்றோம்ன்றது. அதனால இன்ஃபர்மேஷன் சிரவணம்ன்றது இன்ஃபர்மேஷன் கேட்டணும், புரிஞ்சிடணும். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது மனநம். அது வந்து டைஜஸ்ட் ஆகி அசிமுலேட் ஆகிறது வித்தியாசம். அசிமுலேட் ஆனாதான் அது வந்து பிரயோஜனப்படும். டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகணும் அப்படின்னாக்கா நாம அதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாடி மைண்ட் வந்து இட் இஸ் நெவர் ஃப்ரீ, ஆல்வேஸ் இட் இஸ் அஃப்ளிக்டட், ஆல்வேஸ் அதுக்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம ஒரு விட்னஸா பார்த்துக்கிறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா உலகத்துல விவகாரம் பண்ணா அந்த ப்ராப்ளம் இருக்கதானே செய்யும். அது வந்து நம்ம படிச்சதை அப்பப்ப நித்தியாசனம் பண்ணிட்டே இருந்தாதான் அதை வந்து சமாளிக்கப்படும். அப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன பண்றோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம். மகானுக்கெல்லாம் சொல்றாங்க, ஆக்ட் டோன்ட் ரியாக்ட். ரொம்ப முக்கியமான மந்திரம். அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணுமோ அது புத்திசாலித்தனமா பண்ணணும். ஒழிய உடனே ஒருத்தர் சொன்னோம்னா டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது. அது முதல்ல பிராக்டிஸ் பண்ணலாம் 1 மாசம். அதான் ஒன்று சொன்னா 2 வருஷம் யோசனை பண்ணி மெல்ல பதில் சொல்றேன்னு சொல்லணும். உடனே விட்டுட்டு எனக்கு தெரியும், இன்னொருத்தர் பேச கூட விட மாட்டோம். அவன் என்ன சொல்ல வரான்றது நம்மள அசியூம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுவோம். இந்த தோஷம் பாரத தேசத்துல ரொம்ப ஜாஸ்தி உண்டு. இதே ஒரு ஜப்பனீஸோ ஒரு ஜெர்மன்ட்டோ கேட்டா ஒன்னும் டக்குன்னு பதில் சொல்லவே மாட்டான். அப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி 2 கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவான். டக்குன்னு பதில் சொல்லவே மாட்டான். மணி பர்ஸ்ல எத்தனை காயின் இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டா 9 இருக்குன்னு டபால்னு சொல்லிட்டு வருவோம். இதே ஒரு ஜப்பனீஸ் விட்டா அப்படிமா அப்படியா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுப்பான்.
எடுத்துட்டு இச்சி நீ சா யோ கோன்னு எண்ணுவான். எண்ணிட்டு கரெக்டா 8 இருக்குமா. அதாவது அவன் பண்றதுல தப்பு இருக்காது. அவ தேசமே எப்படி இருக்குன்னா, நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன்னா அதுல யாருமே தப்பை கண்டுபிடிக்க கூடாது. ஒவ்வொரு ஜப்பனீஸும் இது வச்சிருக்கான், பதிஞ்சா பண்ணிட்டு இருக்கான். அதனால அவ இதுல நீங்க அவ்வளவு ஈஸியா தோஷத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம எல்லாம் ஐடி படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு டெஸ்ட் கேஸ்னா ஒரு A4 ஷீட்ல 10 கேஸ் நம்ம எழுதணும்னா, அதாவது அதுல சரியா தப்பான்னு செக் பண்றதுக்கு 10 எழுதணும்னா ஜப்பனீஸ் 150 எழுதுவோம். அது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா போவான். அப்பதான் அது லைஃபுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்ப நீத்தியாசனத்துக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். படிப்போம். 32வது ஸ்லோகம். தேகான் யத்பான்னமே ஜன்ம ஜமாகாச்சலயாதயஹ சப்தாதி விஷயேஷங்கஹ நிரிந்திரியதயானச. இது ஸ்லோகம்லாம் ரொம்ப ஸ்லோகம் தான். இதுல பெரிய நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தான் திருப்பி வரும். இது நிதித்தியாசனத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறது. இப்போ இந்த ஸ்லோகம்லாம் கொஞ்சம் கிடுகிட்டு போயிடலாம். ஏன்னா அப்புறமா சப்ஜெக்ட் இருக்கும்போது படிக்கலாம். ஏற்கனவே நம்ம டீப்பா படிச்ச சப்ஜெக்ட் தான் திருப்பி பண்றோம். இதுல என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை மட்டும் நான் சொல்றேன். மற்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதா, லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். தேக அந்நியத்வா, தேகத்திற்கு வேறுபட்டு இருப்பதனால், மே எனக்கு, ஜென்ம பிறவி, ஜரா, கார்ஷியனா தேய்தல், வீக்கா போறது அர்த்தம். சில பேர் இறைச்சி இருக்குன்னு சொல்றா. ஆக்சுவல் அர்த்தம் அதுக்கு வீக்கா இருக்கு, பலவீனமாயிட்டேன், தேஞ்சி போயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா வயசானதான் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம் அப்படின்னு பகவத்கீதையில வருது. 20 வேல்யூஸ்ல ஒண்ணு ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். அதுல ஜரா வயசாயிட்டே போனா தேஞ்சிதான் போகும். பல்லு தேஞ்சி போடும், கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது. கார்ஷிய லயம் ஒரு வழியா போயிடுறது, இந்த பாடி போயிடுறது, தேகம் போயிடுறது, ஒடுங்குதல். ஆதேக ஆகிய மாற்றங்கள் ந இல்லை, எனக்கு இல்லை. இதுவரை நம்ம படிச்சதுன்னா பிரம்மனுக்கு இல்லை ஆத்மாவுக்கு இல்லைன்னு படிச்சோம். நீதாஸ்ல என்னன்னு கேட்டா, எனக்கு இந்த சேஞ்ச் எல்லாம் இல்லைன்றத ஆழ் மனதில் நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நித்தியாசனம். நிரீந்திரியதையாச்ச, புலன்கள் எதுவும் வட்டனாக இருப்பதனால், இதுதான் ரொம்ப முக்கியம். புலன்கள் எதுவும், எனக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கு, புலன்கள் எதுவும் அற்றவளாக நான் இருக்கிறேன்னு ஒத்துக்க முடியறதா? இது கான்ட்ராடிக்டரியா இருக்க. புலன்களால தான் எல்லாத்தையும் பாக்குறேன். அது என்னோட டீப் மைண்டையோ என்னோட புத்தியோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது. குணாக குணேஷ் வர்த்தந்தே, குணங்கள் குணங்களோடு இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு, விஷயங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு, இந்திரியங்கள் விஷயங்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் அதுல அப்ஜெக்டிவா பாக்குறேன் என்ன சரி. அதுக்குதான் தர்மத்தை கடைபிடிக்கணும்னு திருப்பி சொல்றான். தர்மத்தை கடைபிடிச்சுட்டே இருந்தா இது ரொம்ப சுலபம். ஒரு இடத்துல கான்ஃபிளிக்ட் வருது, இது ரைட்டா தப்பா, இப்படி போடுமா அப்படி போடுமா, தர்மம் என்ன சொல்றதோ அதை செய். என் ஒய்ஃபு குறைச்சிப்பா, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கூடாது. ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் அதித்தி, சாப்பாடு போடணும், நான் பிரின்சிபல் வச்சுட்டு இருக்கேன், நம்ம தர்மம் சொல்றது. ஒய்ஃப் சொல்றேன், இப்பதான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன், நம்ம ஆஃபீஸ் போறதே வேற விஷயம். ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், நான் டயர்டா இருக்கேன், 50 நாள் சாப்பாடு பண்ணி போட முடியாதுன்னு சொல்றாரு. இது அதர்மம். இங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் பையனுக்கு படிப்பு சொல்லி தர்றோம், அப்படியே இல்லை நான் சீட்டு கட்டு ஆட போறேன்னா அது எப்படி இது? எனக்கு இப்போ எஜாப் இப்போ அமெரிக்கால லண்டன்ல நம்ம இருக்கிற குழந்தைங்கலாம் அப்படிதான் பண்ணாங்க. ஐ டோன்ட் ஹேவ் டைம், வி ஜஸ்ட் லுக் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு போலீஸ்காரியோ ஒரு ஜெக்காரியோ குழந்தைய பாத்துக்கிறான். அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு வேற எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. இது போலீஸ்காரையும் ஜெக்காரையும் நம்ம குழந்தைய எப்படி வளர்ப்பா? அவ என்ன சாப்பிடுவா, அவ என்ன சொல்லி கொடுப்பா? அத மாதிரி இருக்கு. அதனால தர்மத்தை கடைபிடிச்சதும் நமக்கு ஈஸி. அதனால நிரீந்திரியதையா அப்படின்னு சொன்னா புலன்கள் எதுவும் ஓட்டுறோம்னா அர்த்தம் என்னன்னா, அது இழுத்துட்டு போற வழிக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதனால எல்லாமே கண்ணு காது மூக்கெல்லாம் மூடின்னு உட்காந்துருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி சமாதியிலேயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க முடியும்? அதாவது சகஜ சமாதின்னு சொல்றோம். எப்போதுமே நம்ம சமாதியில இருக்கிற மாதிரிதான். வேதாந்தத்தை படிச்சுட்டு நித்தியாசனம் பண்றோம். எப்படி இருப்பான்னா, பிரஜகாதேதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனேவாத்மனா துஷ்டக சிதப்ரஞ்சஸ்ததோச்சதே. பகவான் எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. ஆத்மனேவா ஆத்மனா துஷ்டக, நானே எனக்கு போதும் அப்படின்னா இந்திரியம் எதுக்கு?
இந்திரியம் இருந்தாலும் இந்திரியங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நானே எனக்கு சந்தோஷமா இருக்கேன். அவுட் சைட்ல இருந்து எனக்கு சந்தோஷம் வரலன்றதான் வித்தியாசம். அதுக்குதான் இங்க நிரீந்திரியத்தையாச்சன்றதுக்கு அந்த இடத்துல அர்த்தம். சப்தாதி ஒளி முதலிய ஐவகை விஷயங்கள் 5 விஷயங்கள் சங்கக நான் அதுல இருந்து சங்கமா அதோட போய் நான் ஒட்டிக்க மாட்டேன். அப்ப அசங்கமா இருக்கிறது ஆகாசம் மாதிரி நான் அசங்கமா இருக்கிறதுக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க நான் வந்து பாதி தூரம் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துலயும் போய் நம்ம ஒட்டிக்க கூடாது. எது நடந்தாலும் அதுல போய் ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒட்டிக்காம நமக்கு நிறைய ட்ரெயின் அன்னைக்கே மகாபிரவேசம் ஒன்று கேட்பேன். எங்கேயோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா எங்கேயோ நடந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி திங்க் பண்ண முடியும். கஷ்டமான விஷயம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததா இதெல்லாம் ரியல் லைஃப் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டா அது கொஞ்சம் மறந்துடும். அதுக்கப்புறம் மனசு வந்து சாந்தமாயிடும். அதே நேரத்தில் அது வந்து நெகட்டிவ், இது இல்லைன்னு சொல்றது என்ன ஈத்தின்றது. பாசிட்டிவா என்ன பண்ணணும்? பகவானா மாட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பஸ் வரல, கடைக்காரன் சரியான இடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இல்ல டிரைவர் வரல, கார் ஓட்டிட்டு போறதுக்கு தான் சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? ஒரு 5 minutes டைம் தர்றேன், அது வரல நான் வந்து ராமராமான்னு சொல்றேன். சொன்ன மனு சாந்தமாகவும் ஆகாத. இது ரியல் லைஃப்ல பண்ணணும். அது தட் இஸ். இப்போ அதுக்கு தான் வித்தியாசம். படித்த அத்தனை ஸ்லோகத்தையும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சாதாரண பஸ்ல போறவாளா இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுன்னு சொல்லலாம். கார்ல போறவாள் தான் இன்னும் சௌகரியம் கார்ல உட்காண்டே சொல்லலாம். அவன் சரியான நேரத்துக்கு வரணும்னா அவன் வர்றவரும் சொல்லிட்டு இருக்கலாமே. அப்போ 24 மணி நேரமும் நான் என்ன செய்யறேன்னுதான் முக்கியம். நான் ஆத்மாவை நினைக்கிறேன்னா பாவா நினைக்க எதை நினைச்சிருந்தாலும் சரி, யாருக்கு என்ன சௌகரியமோ அதை நினைச்சுக்கோ. ஆனா நம்ம இந்த தேகத்தையும் இந்த புலன்களையும் நினைச்சுட்டு அது மூலியமா வரக்கூடிய சுகத்தை பத்தி நினைக்கக்கூடாது. இப்ப வர்ற சுகமும் சரி, நாளைக்கு வரப்போற சுகமும் சரி, ஏற்கனவே அந்த சுகத்தை கூட ரீப்ளே போடக்கூடாது. இந்த சினிமா படமா ரீப்ளே போட்டா அப்படி நடந்தது இப்படி நடந்தது அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பகவானை பார்க்கலாம் சங்கு சக்கரத்தோட. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆதேக அப்படின்னாக்க இவனு இப்ப இந்த மேல் ஃபீமேல் இது வர்ணாசிரமம் இதெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு தான். இது வந்து இது விடுறதுதான் கொஞ்சம் கஷ்டம். வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் ரைட்டு, இது வந்து ஏற்கனவே பண்ணிட்டோம். அதனால வந்து ஐ ஷுட் நாட் டிஃபரன்ஷியேட் அதர் பீப்புள். நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக தான் வர்ணாசிரம தர்மம். அது முடிஞ்சு போட்டு பரீட்சை லோகான் கர்மசிதான் பிராமணக நிர்வேதம நாஸ்தி கிருதேன அப்படிங்கும் போது அதை குறைக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த வித்ட்ரால் பீரியட் ரொம்ப கஷ்டம். நல்ல கெட்ட விஷயத்துல இருந்து வெளியில வர்றதும் கஷ்டம்தான். நல்ல விஷயத்துல இருந்து வெளியில வர்றது நல்ல விஷயத்த விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. நல்ல விஷயத்த ஒரே அதே திருப்பி பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்குப்பா, இன்னைக்கு அது வந்து 1008 சொல்லல அதனால எனக்கு போயிடுது அப்படின்ற அந்த குற்றம் கில்ட் ஃபீலிங் கூடாது. ஏன்னா 1008 சொல்லும் போது அதை சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நாள். மற்ற சமயத்துல வேற விவகாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பகவானை தவிர வேற இல்லை எதுவுமே நினைக்கலன்னு அர்த்தம். மெடிடேஷன் கூட அப்படிதான். இந்த 20 minutes மார்னிங் மெடிடேஷன், ஈவினிங் 20 minutes மெடிடேஷன் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆல் த டைம் ஐ மெடிடேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வித்தியாசம். எப்போ 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டாக்கா அதுலயும் அந்த சமயத்துல ஏதோ நினைச்சிட்டு மெடிடேட் சும்மா கம்பல் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறது வித்தியாசம் அல்ல. சதா எப்படி 24 மணி நேரமும் என்னுடைய மனதில் எந்த சிந்தனை ஓடுகிறது என்பதுதான் வித்தியாசம். பகவானை வந்து எவ்வளவு நேரம் நான் நினைக்கிறேன், மற்ற விவகாரங்களை எவ்வளவு நேரம் பண்ணும். அதனால இந்த விவகாரம் பண்ணிட்டு இப்ப ஜனகா தேக அதெல்லாம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். ஜனகர் பெரிய கிங், அவர் என்ன வேணா பண்ணலாம். நான் கிங்கா அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நினைச்சாருன்னா அவர் வந்து சண்டை போட்டு சொன்னா சண்டை போடுவான், நம்ம சொன்னா ஏன் சண்டை போடுவான். அதனால இந்த மாதிரி வர்ற ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, ஒரே ஒரு ஜனகர் தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அதை வந்து ஒரு உதாரணமா சொல்லிட்டு ஜனகர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், சௌகரியமா இருக்கலாம் அப்படின்னாக்க அவன் வந்து மாட்டிக்குவான். எல்லாம் நீச்சல் திரும்ப ஆத்தோட போறான், பரவாயில்ல. அவன் ஆத்தோட போறான், அதனால நானும் போறேன். எனக்கு நீச்சலே தெரியாது. ஜனகருக்கு நீச்சல் தெரியும், எனக்கு நீச்சல் நல்லா கத்துட்டேனா, நல்லா ஸ்விம் பண்ண தெரியுமா அப்படின்னு பார்த்தா அப்படியே ஸ்விம் பண்ணாலும் பார்த்தா கிடப்பா நீச்சல் தான் தெரியும். அது தெரியுமா இல்லை உங்களுக்கு? அது நல்ல ஸ்விம்மர்னா தலையை வந்து தண்ணியில முக்கிண்டு இந்த மூக்கில வந்து பிரீத்திங் அது கண்ட்ரோல் நல்லா உள்ள எடுத்துட்டு நீங்க ஸ்விம் பண்ணாலும் தெரியும். அந்த முகத்தை அப்படி உள்ள நுழைச்சுட்டா டெட் பாடி மாதிரி பாடி மேல வரும். ஒண்ணுமே பண்ண கைகள்லாம் ஆட்ட வேணாம், ஒண்ணுமே பண்ணுவோம். மூச்சை மட்டும் நல்லா இழுத்துண்டு அப்படி அப்படி டிப் பண்ணி போனா அப்படியே அது பாட்டும் எப்படி டெட் பாடி மிதக்குறது, அது காத்துக்கு. அதனால என்ன, அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அது இட் ரீப்ளேசஸ் வாட்டர் பை த சேம் லெவல் இட் இஸ் தேர் இன் வாட்டர், இட் ஃப்ளோட்ஸ்.
அது நிறைய பேர் தெரியாது. 15 வருஷமா நீந்துட்டு இருப்போம் காவேரியில. ஆனா தெரியாது, நாங்களாம் அப்படிதான் இருப்போம். நீச்சல் அடிப்போம், டைவ் அடிப்போம். அதெல்லாம் அந்த டெக்னிக்கோட பண்ணா அது டெஃபினட்டா யூஸ் ஆகும். அதனால இப்ப என்ன டெக்னிக்னா, ஆச்சாரியாலாம் சொல்லி இருக்கிறத வச்சு படிச்சு நேரடியா உபநிஷத்துலாம் படிச்சிருந்தா தகராறு தான். அதனால என்ன, ரொம்ப அதீதமான விஷயங்களை படிச்சுட்டு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதனாலதான் குரு மூலமா படிக்கணும், சாஸ்திரம் இருக்கணும், கன்சிஸ்டன்ட்லி ஃபார் ஏ லெங்த் ஆஃப் பீரியட்னு சொல்லிட்டு இருக்கா குருக்கள்லாம். அதை பண்ணனதுக்கு அப்புறம் இந்த நீத்தியாசனத்தை நாம பிராக்டிஸ் பண்ணோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இன்சுலேஷன் பண்ணிடணும். இல்லாட்டி எப்படி ஒயர் போறது, ஒயரை தொட்டா ஷாக் அடிக்கல, உள்ள கரண்ட் வருது, லைட் மட்டும் எரியுது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டினால வர பெனிஃபிட் இருக்கு, லைட் எரியுது, ஆனா தொட்டா ஷாக் அடிக்கல. அதுதான் நீத்தியாசனம். இன்சுலேஷன். ஐ இன்சுலேட் மை செல்ஃப் வித் ஆல் தீஸ் டீச்சிங்ஸ். இந்த டீச்சிங் எல்லாம் வச்சு, இந்த மந்திரங்கள்லாம் வச்சு நம்ம இன்சுலேட் பண்ணிக்கிறோம் லைஃப்ல அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். அடுத்த சொல்றதுப்போம் இல்ல நீத்தியாசனம். அதனால விஷயத்தை புரிஞ்சுன்னா அது நீங்க நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் இருக்கு. 33 அமனஸ்வான்னமே துக்க ராகத்வேஷ பயாதயஹ அப்ராணோக்யமனா சுப்ர இத்யாதி ஸ்ருதி சாசனாத். போன ஸ்லோகத்துல தேகம் நான் இல்லைன்றது முக்கியமான விஷயம். தேகம் நான் இல்லை, தேகான்யத்வான்னமே ஜென்ம, இந்திரியங்கள் நான் இல்லை அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன சொல்றாருன்னாக்கா, இந்த ஸ்லோகத்துல பிராணன் மனசு நான் இல்லை, மனசு நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, நான் நித்திய சுத்த ஆத்மா அப்படின்னு சொல்றது. ஆத்மனக பிராணன் அல்லாத, அப்ராணக, அப்ராணக அது எடுத்துக்கலாம் முதல்ல, அப்ராணக முதல்ல எடுத்துக்கலாம். அப்ராணக அமனாக, ஆனா பிராணம் இல்லாதது, மனாகன மனம், அமனாகன மனம் அற்றது, மனம் மனது அற்ற, சுப்ர தூய்மையான, இதி ஆதி என்பது போன்று ஸ்ருதி சாசனா, ஸ்ருதியில சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கிற அதை அனுசரிச்சு அமனஸ்வாத் மனத்திற்கு வேறான சுரூபம் என்னதுன்னு ஸ்ருதி சொல்றது. இல்ல ஸ்ருதி தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம திருப்பி திருப்பி பார்த்திருக்கோம். நான் தேகம் அல்ல, நான் இந்த மனசு அல்ல, தேகம் அல்லன்றதை கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுக்கலாம் அப்பப்ப. நான் இந்த சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லை, இது இதுக்கு விதிரிக்தமா இருக்கேன், நான் தான் ஆத்மா, அதுக்கு லைட் நான் தான் கொடுக்குறேன்றது சாதாரண புத்தினால கண்டுபிடிக்க முடியாத விஷயம்ன்றத இங்க சொல்றாரு. சாஸ்திரம் சொல்றது ஸ்ருதி சாசனா அப்படின்றதுக்கு அது அர்த்தம். சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, அதுல எனக்கு ஸ்ரத்த இருக்கிறது, குருமணமா நான் கத்துட்டேன், இனிமே போய் டவுட்ல கிடையாது. இப்ப சிரவண மனம்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப டவுட் வந்ததுன்னா ஏதோ ப்ராப்ளம், திருப்பி போய் மனனம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும். டவுட்டோட நீத்தியாசனம் பண்ண முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சதே அரைகுறை, அதை போய் நான் நீத்தியாசனம் பண்ணா அது எப்படி யூஸ் ஆகும்? யூஸ் ஆகாது. இல்லை போட்ல போறேன், போட்டு நல்லா பண்ணா ஓட்ட தெரியும்னா தானே போட்ல போக முடியும். கார் அரைகுறையா தான் ஓட்ட முடியும். எனக்கு ரிவர்ஸ் கியர் போட தெரியாது அப்படின்னா கார் எடுத்துட்டு போனா என்ன ஆகுது? பார்க் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்க் பண்றது நல்லா ஓட்டுவான், ஸ்பீடா அப்படியே இது ஸ்டேரிங் பிடிச்சு குரங்கு கையில கொடுத்தா கூட ஓட்டின்னு போடும். அமெரிக்காலாம் நல்லா ஓட்டுறாமா, இவனு மங்கி கேன் டிரைவ், அது உட்காந்துட்டு நேரம் ஸ்டேரிங் பிடிச்சோட அது பாட்டும் ஓட்டிடுவோம். அதனால அது சாமர்த்தியம் இல்லை. ஸ்பீடு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவான் என் பையன், கெட்டிக்காரன். பார்க் பண்ணுவானா, ரிவர்ஸ் எடுப்பானா, இல்ல அதான் கொஞ்சம் தகராறு. டிரைவிங்கே அதானே. அதனால அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஸ்பீடா ஓட்டுறது டிரைவிங் கிடையாது, ஸ்பீடா யாரும் வேணா ஓட்டிடலாம், அது ஆபத்தான விஷயம். அதனால இது ஸ்ருதி சாசனம் இருக்கு. அதனால அது என்ன சொல்றதுன்னா அமனஸ்வா, அது மனத்திற்கு வேறானதுன்னு சொல்றது. எனக்கு துக்க, ராக பற்று, தேச வெறுப்பு, பயம், அச்சம், ஆதேக அதெல்லாம் இல்லை. இதுல ரொம்ப முக்கியமானது பயம்தான். ராகதேசம் எல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ராகதேசம் இருக்கக்கூடாது, யாராவது வந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, யாராவது போனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ராகதேசம். வந்தாலும் சில பேர் வந்தா பிடிக்கும், சில பேர் போனா பிடிக்கும். ஆனா இந்த பயம் இருக்க, அது 2 விதமான பயம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒருத்தர சொல்லியிருக்கேன். ஒரு பயம் இயற்கை இன்பில்ட், எம்பெடட் சார்ட் மாதிரி இன்பில்ட் பயம். யாராவது இப்படி குத்துனா கண்ணு சிமட்டுறது இன்பில்ட் பயம். வாய்க்கு பயம் எல்லாம் நாமளா கிரியேட் பண்றது. பேங்க்ல பணம் இல்லையே, நாளைக்கு ஆனா என்ன பண்றது, இது பயம், இது நம்மளா கிரியேட் பண்ண பயம். ஐயோ
பையன் வந்து தனியா போறானே, அவனுக்கு என்ன ஆகும்? இது நாமளா கிரியேட் பண்ண பையன். அவன் போவான், அவனுக்கு எல்லாம் தெரியும். நாமளாதான் ஆயிடும்னு நினைச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த பயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன்சைட்டி கிரியேட்டட் பை மீ. அதனால இப்ப நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி, நியூரோசிஸ் என்ன காரணம் தெரியுமோ? இது எனக்கு வேணும், இது வந்து சேஃபா இருக்கணும், என் பையன் சேஃபா இருக்கணும், பக்கத்து பையன் காணப்பட்டா பரவாயில்ல, அட்டாச்மெண்ட். அதனாலதான் நமக்கு வந்து we have an extraordinary attachment and we want it to happen in a particular way. இப்படிதான் நடக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம். அங்கேதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த பயத்தை போக்குறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வந்து ராகத்வேஷத்தை கூட தர்மம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. ராகத்வேஷம் இல்லாம இருக்குது. ஏன்னா ராகமா துவேஷமா இவனுக்கு வேண்டான்னு சொல்றது அது ரைட்டா, இல்ல தர்மம் நான் சொல்லியிருக்கேன் அதை பண்றதான்னு சொன்னா இங்க டிசைட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இவன் வந்து இதுதான் எனக்கு வேணும்னு சொல்றது, இது தர்மத்துப்படி இல்லையே, சரியில்லையே, இதை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்றது, அதுக்காக தான் ஹோமம் பண்ணுன்னு சொல்றது, அதுக்காக தான் எஞ்சம் பண்ணு சொல்றது. சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த மணிக்கணக்கில் உட்காந்து பண்றதுனாவே அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர மேல ஒண்ணு இருக்குன்றது தான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்ஜா, அதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்ல, நான் மனுஷன் எனக்கு வேண்டியவனுக்கு மட்டும் பண்றதுன்னு இல்லை, அக்னியில கொண்டு போய் இதை விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ எனக்கு தெரியாத விஷயம் இருக்குன்னு ஒண்ணு தெரியுறதா இல்லையா? அந்த ட்ரைனிங்காக தான் அது தெரிஞ்சுனாவே போதும். அப்ப அந்த ராகத்வேஷத்தை கூட கர்மா பண்ணி கர்மத்தை வந்து தர்மத்தோட பண்ணி ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பயத்தை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து நம்மளா பில்ட் பண்ணுது. ராகத்வேஷம் கூட இயற்கையா இருக்கு, இது வேணுங்கிறது. ஏன்னா என்ன, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி, இதுதான் மனுஷன். சுகம் எனக்கு வேணும், துக்கம் போகணும். அதுக்கு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம் வேதம் தான். ஏன்னா நம்ம அடையிற சுகம் எல்லாமே துக்கத்தை வந்து ஹேதுவா தான் வச்சுட்டு இருக்கு. என்ன சுகத்தை நம்ம அடைஞ்சாலும் சரி, என்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டா கூட சரி, அதுல ஒரு துக்கம் இன்பில்ட். எவ்ரி சுகம் இஸ் இன்பில்ட் வித் துக்கம். எய்தர் that itself will give துக்கம் or it will give துக்கம் by its absence. புரியுறதோ? துக்கம் அதுவே கொடுக்கும், மிகைப்பட்டால் அதுவே கொடுக்கும். 10 குலோப் ஜாமுன் சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும். அதே மாதிரி மறுநாள் குலோப் ஜாமுன் இல்லைன்னா துக்கம் வந்துடும். So by its absence it will cause problem, by its excessive presence it will cause problem. அது ரெண்டும் இல்லாம இருக்குன்னா தர்மத்தை அனுசரிச்சா நம்ம வந்து பண்ணிடலாம். பட் பயத்தை பண்றதுக்கு நமக்கு வந்து வேதாந்தம் தேவைப்படுறது. ஏன்னா நம்ம வந்து அது இன்னும் ஒரு டீப்பரா இருக்கு, இன்பில்ட்டா இருக்கு. அது என்னன்ற நமக்கு புரியல. அதே மாதிரி ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு, திடீர்னு வயிற்று வலிக்கிறது. என்ன காரணம், எதுக்காக வலிக்குதுன்னு தெரியல எனக்கு, கரெக்டா தான் எப்போதும் போல சாப்பிட்டேன், என்னன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி வந்துடுது, ஒய் இட் இஸ் டு மீன் கேட்கறதுல ஒய் நாட் இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு கேட்டப்போ, ஏன் எனக்கு இது நடந்தது என்று கேட்போம். எல்லாரும் அப்படிதான், ஏன் இது எனக்கு நடக்க கூடாது, பகுத்து வீட்டுக்காரனுக்கு நடந்தா பரவாயில்லையா? அதாவது எம்பத்தி, இன்னொருத்தர் நடந்தாலும் எனக்கு நடந்தாலும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம ஆத்மனஸ்து காமாயே சர்வம் பிரியம் பவதி. வர்க்கும் போது அப்படி இருந்தோம், அப்படியே போயிடலாமா? அப்போ போக்தாவா பிறந்து போக்தாவே போயிடுவோம். அப்படின்னா புரியுறதோ இல்லையா? போக்தான்னா ஆடு மாடெல்லாம் போக்தா தான். அதுக்கு ஆசைப்பட தெரியும், அது போய் உட்காந்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஆசைப்படுவோம், டைஜஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம மனிதராக பிறந்துட்டு இருந்ததுன்னா அப்புறம் மனுஷ தேகத்தை, இந்த சரீரத்தை எது கொடுத்தாரு? அறிது மாநிதராய் பிடத்தல் அழிதுதான். அதிலும் கூண் கூடு இல்லாம பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன்றான். அதை போய் நம்ம பேச பண்ணணும். ராமகிருஷ்ணன் திருப்பி சொல்றதுதான், இந்த மனுஷ தேகம் கிடைக்காது. மனுஷ தேகத்துல வந்துட்டு பகவான் அடையறதுக்கு ட்ரை பண்ணலன்னா அவனை போல ஒரு பாப்பி கிடையாது. வாஸ்தவம் தானே? இது கிடைக்கவே கிடைக்காது. இது கிடைச்சது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாடி நமக்கு கொடுத்ததுக்கு ஒரே காரணம் நம்ம பகவான் அடையணும்ன்றாங்க. எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் சேர வேண்டும். யதா நத்யஹ சித்தமாடாக சமுத்திரஸ்தம் கச்சந்தி ததா வித்வான். எல்லாத்தையும் விட்டுட்டு நாமரூபா வியுக்த, நாமரூபத்தை விட்டாதான் அதுக்கு போக முடியும். அதுதான் நீத்தியாசனம். ஓடுறவர்களும் ஓடட்டும் அப்படின்னு இருக்கணும். இந்த நீத்தியாசனம் வரும்போது முடிஞ்சவர்களும் பிரத்யாருக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும். வயசானவாளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நானும் வயசானம் தான். எவ்வளவு தூரம் நம்ம வந்து பிரத்யாருக்கு, இங்கேயும் சில பேர் இருக்கா, எவ்வளவு வயசா இருக்கு, தானே எல்லாம் பண்றது, காரை ஓட்டுறது, சமையல் பண்றது, பிரத்யாருக்கு ஹெல்ப் பண்றது, பண்ண முடியுமே, பண்ண முடியும், டெஃபனட்டா பண்ண முடியும். அவளை பார்த்தா நம்ம கத்துக்கலாம். எனக்கு ஐயோ நீ தலைவலி இது கட்டு. அப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன், 50 வயசு ஆமா அப்பாவுக்கு, டேய் எங்கடா போனா கடைக்காரன் அந்த ஜலத்தை எடுத்துருவாடா ஈஸியர்ல படுத்துண்டு,
ஒருத்தவங்க விசிறி என்ன விசிறி எடுக்காம வந்தேன் விசிறா அப்படின்பா. அது மாதிரி நம்ம வந்து அப்பா அப்பாவுக்கு மரியாதை பண்றதுலாம் ரைட்டு தான். அதுக்காக இப்படியா எல்லாம் எதுக்கெடுத்தாலும் பையனை கூப்பிட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை கூட பையனை கூப்பிட்டு பண்றது. இப்போ நம்ம சொன்னாலும் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா அது மாதிரி சொல்ற அதாவது பையன் தானா வந்து பண்ணணும், நாம கேட்கக்கூடாது. அது எப்படி நாம கேட்கக்கூடாது. இது இந்த சர்வீஸ் நமக்கு பண்றவங்க அவங்களா மனம் வந்து விரும்பி வந்து செய்யணும். அது நல்ல சர்வீஸ், நல்ல ரிலேஷன்ஷிப். நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா அப்படி. அது இல்லாம நம்ம கடைசி வரையிலும் நம்மளுடைய காரியத்தை நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம மற்றவர்கிட்ட கத்துக்கலாம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ் அண்ட் ஆல்சோ டீச் த சில்ட்ரன் டு ஸ்டாண்ட் ஆன் தர் ஓன் லெக்ஸ். அவளை அப்படியே பிடிச்சிட்டே போறது, ஜாக்கிரதையா போடா, ஜாக்கிரதையா இரு, அப்படியே ஜாக்கிரதையா எவ்வளவு நாளைக்கு நீ பண்ணி கொடுப்ப? அவ ஜாக்கிரதையா சொந்தமா இருக்கிறது பண்ணுவியா, நீ ஜாக்கிரதையா பண்ணிட்டே இருப்பியா? அது மரம் வளர்ந்துட்டே இருக்கு, அது பெரிய ஸ்டெம் ஆயிடுது. ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி பீனிங்லேயே த்ரோட்டா இருக்கு, அவனா கிள்ளிட்டு போடாது வெளியே போட்டு வைக்கலாம். பெரிய மரமா போனதுக்கு அப்புறம் அது வேலி அதே வச்சிருந்தான்னு அர்த்தம். அது மீறிண்டு மரம் வளரும். பார்த்துருக்கவே இல்லையா? அது சில இடத்துல அதை எடுக்க மாட்டான் அந்த ஃபென்ஸை. அது அதாவது அது பிச்சுட்டு அதுக்கு மேலே வளரும் மரம். அந்த மாதிரி ஆயிடும். அதனால எதர் ஃபார் செல்ஃப் ஆர் ஃபார் அதர்ஸ் நம்ம வந்து ஸ்டாண்ட் ஆன் ஓன் லெக், அது ரொம்ப அவசியமா பண்ணணும். நீத்தியாசனம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? இந்த தேகம் நன்னா இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நான் படுக்கையில படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாதானே முடியும் நீத்தியாசனத்தை. எனக்கே 4 பேர் ஹெல்ப் பண்ணணும் போது எங்க நீத்தியாசனம் பண்ணுறது? எனக்கு பல்லுவலியை பார்ப்பனா, தலைவலியை பார்ப்பனா, நீத்தியாசனத்தை பண்ண வேகத்தை பார்ப்பனா? அதுலதான் எல்லாம் நல்லா இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா இருக்கும் போதே விட்டுறணும், அட்டாச்மெண்ட் விடணும், விட்ரா பண்ணணும். நாளைக்கு என்ன பண்ண முடியாது. ஏதோ சன்னியாசில ஈஸியா சொல்லிடுறாரு அப்படி இல்லை, எல்லாருமே பண்ணலாம். மென்டலி பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அட்டாச் ஆக ஒரு சொந்த காலில் நிற்கணும், இன்னொருத்தர் ஹெல்ப் எதிர்பார்க்க கூடாது, விட்டுடணும், நிறைய சேர்த்து வச்சுக்க கூடாது. நடக்கிறது வந்து குழந்தைகள்லாம் இருந்தாக்கா அவள் இண்டிபெண்டா இருந்து அட்வைஸ், ஃப்ரீ அட்வைஸே கொடுக்கூடாது. எனிதிங் தட் இஸ் கிவன் ஃப்ரீ இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நம்ம ஃப்ரீ நினைக்கிறோம். இங்க வந்து சோசியல் சர்வீஸ் நான் பண்றேன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை தான் நான் கொடுக்குறேன். I may not take the price for myself, but there is a price for everything. There is nothing which comes free. ஜப்பனி சொல்லுவான், அதாவது ததா யோரி தகை மோனவான் நை தஸ் அப்படிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃப்ரீயை விட காஸ்ட்லி திங்க் உலகத்துல எதுவும் கிடையாது. வாஸ்தவம் தானே? நீங்க ஜப்பான்ல போய் டிப்ஸ் கொடுத்து பாருங்க, போனவளுக்கு தெரியும், வாங்கவே மாட்டான். எந்த ஹோட்டல்ல போயிட்டு அவன் அவமானமா நினைக்கிறான், என் வேலை நான் செஞ்சா அதுக்கு நீ ஏன் காசு கொடுக்கலாம்? அது கரெக்டு தானே? அவன் வந்து ஓசியில வாங்குறதுலே குறிக்கோளா வச்சிருக்கோம். தானம் பண்ணுன்னு சொல்றான். ஐயம் விட்டு ஒன்று ஏற்பது கழிச்சு அடுத்தது பார்க்க மாட்டேன்றவன் ஐயம் விட்டு ஒன்று நான் வேணா தேடலாம், அதுக்கு இருக்கா அதுக்கு தேவை தேடலாம். ஆனா நானே போய் எந்த பிரயோஜனம் இல்லாம டெய்லி சாப்பிட்றதுக்காக நான் போய் பிச்சாந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பகவான் நாமாவை கூட சொல்லாம நான் வந்து பகவானுக்காக தான் இருக்கேன், அதனால நான் பிச்சேரி சாப்பிட்றேன் என்ன பண்றேன்? ஒரு கவலை நான் சாப்பிடும்போது எவ்ரிடே டூ ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். திஸ் ஃபுட் கோஸ் இன்டு அன்னம். அன்னம் அண்ணாதகன்றது தைத்திரோபதேசத்துல. நானே அன்னம் தான், நான் வந்து அண்ணாதகர். நான் இப்போ வந்து சாப்பிட்றேன், நானே அன்னமா தான் ஆடுறேன். இது ஒரு சைக்கிள். அன்னம் எப்போதும் அது ஞாபகம் வச்சுக்கணும். அன்னம்னு அர்த்தம் வரணும். என்னோட பாடி இஸ் அ ஃபுட். ஐ ஆம் த ஈட்டர் நவ், பட் ஐ ஆம் பீங் ஈட்டன் எவ்ரி டைம், எவ்ரி மினிட். ரமண மகரிஷியை கேட்டார், இது வந்து உலகம் அழிஞ்சது என்ன ஆகும், உலகம் ஸ்டார்ட் ஆன என்ன ஆகும்? அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உலகம் வந்து அழிஞ்சுட்டே இருக்கு, கிரியேட் ஆகிட்டே இருக்கு எவ்ரி செகண்ட். தெரியுமா அவனுக்கு? உடம்புல, நம்ம உடம்புல செல்லு, ஒரு செல்லு கிரியேட் ஆகுது, ஒரு செல்லு செத்துட்டு இருக்கு. சைமல்டேனியஸா நடந்திருக்கு. தனியா ஒரு டேட்ல பண்றது. அது வந்து சும்மா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக. எவ்ரி செகண்ட் சம்திங் இஸ் கிரியேட்டட், எவ்ரி செகண்ட் சம்திங் இஸ் டெட். கிரியேஷனும் நெகேஷனும். அதனால தான் இட் இஸ் கால்ட் பிலாசபிக்கல் கேட்டகரி நெகேஷன் ஆஃப் நெகேஷன். when one is negated, the second thing that comes is multiplied. ஒரு கத்திரிக்காய் எடுத்து போட்டு அதுலேருந்து ஒரு நிறைய கத்திரிக்காய், 20 கத்திரிக்காய் வருதுன்னா ஒரு கத்திரிக்காய் கூட எத்தனை சீட் இருக்கு? ஸோ இட் மல்டிப்ளைஸ். அதெல்லாம் ஈஸ்வரம் பண்ணுவான். அதாவது ரமண மகரிஷி மும்பை மூவாலே பாரு, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவா, ஈஸ்வரம் பண்ணி பாரு அப்படிங்கிற. அதுக்கு விடுறதுக்கு நமக்கு மனசு வரணுமே. எல்லாம் ஈஸ்வரம் பண்றார், நான் பண்றது வந்து நிமித்த மாத்திரமா தான் இருக்கேன், ஈஸ்வரம் பண்றாருன்றதை எடுத்துக்கிறதும் ஒரு நித்தியாசனம் தான். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படிதான் நடக்கும். அதுல ஒத்துக்கணும். அக்செப்ட் வாட் யூ cannot change. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அடுத்த ஸ்லோகத்துக்கு நிர்குணோன்
நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனஹ நிர்விகாரோ நிராகாரஹ நித்யமுக்தோஸ்மி நிர்மலஹ. இதுல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நிர்குணம், நிஷ்கிரிய, நித்திய எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இதுல ரெண்டு விஷயத்தை இங்க கவனிக்கணும். குணங்கள் இல்லைன்னு சொல்றாரு. ஏற்கனவே தேகம் நான் இல்லை, பிராணம் நான் இல்லை, மனம் நான் இல்லை, நான் அகம் பிரம்மஸ்மி அப்படின்றதுதான் கொண்டு போறார். அதுக்கு இந்த இடத்துல குணங்களும் நான் எனக்கு ஆட்ரிபியூட்ஸே கிடையாது. நான் சேப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன், இதனால தான் துக்கம் வருது. பாதி துக்கம் இதுல தானே இருக்கேன். அவன் பேரா இருக்கான், நான் பேரா இல்லை, நான் குள்ளமா பிறந்துட்டேன். அதுல எங்க அப்பா அம்மா தான் நிறைய அமெரிக்கா போற குழந்தைன்னு சொல்லுது. அங்க இருக்க டாக்டர் கேட்கறான், உங்க அப்பா எத்தனை வயசு இருந்தார்? இது அம்மா 55 வயசுல போயிட்டா அப்படின்னா, நோ ஐ கேனாட் மேரி திஸ் ஃபெலோ அப்படின்னு நம்ம ஊரு பொண்ணே சொல்றாங்க. அங்க நானே பார்த்துருக்கேன். இது மாதிரி எல்லாம் அமெரிக்கா டாக்டர் சொல்றாங்க. அவனுக்கு தெரியுமா எதனால செத்தா என்ன செத்தான் தெரியாது. ஜீன் அவனுக்கு இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. பிளட் குரூப் அவ்வளவு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் போயிடாது. வாட் இஸ் த பிளட் குரூப் பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் பிளட் குரூப்பை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்க இருந்து போனோம்லாம் அதே மாதிரி நல்ல வாட்ட சாட்டமா இருக்கலாம். ட்ரைவ் பண்ண தெரியுமான்னு பாக்குறேன். அமெரிக்காவில் 4 மணி நேரம் அவன் ட்ரைவ் பண்ணும். ஃபியூனே த்ரோட் இருந்தானா அவன் யாரும் கல்யாணம் பண்ணி போட்டான். அவன் என்ன வேணா பூணு மாட்டிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம். அதெல்லாம் முடியாது. அவன் நல்லா ஜனகாத்திரமா இருக்கானா நல்லா போக முடியுமா? இது அப்பா அம்மா எத்தனை வயசு இருந்தான்? ஐ ஹவ் சீன் திஸ் இன் அண்ட் அவுட் எவ்ரி டே இன் யூஎஸ். பெரிய பிரச்சனை இங்க இருந்து போனவங்களுக்கு. அது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது படாபாடு பட்டான். டெல்லியில போய் அந்த நார்த் இந்தியன் பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டான். அந்த வீட்டுல ஃபேமிலியில தே ஆர் கோயிங் டு த ஹோல் ஹிஸ்டரி. ஜாதகத்தான் தூக்கி போட்டான். அப்பா அம்மா ஏன் செத்தா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அவனை போய் கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் டோக்கியோல இருந்து ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா நான் ஒன்னே ஒண்ணு பண்ணேன். கார்பரேட்ல நிறைய பார்த்துருக்கேன். நான் கவுண்டர் கொஸ்டின் கேட்டேன், உன் பொண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்? அப்ப நம்ம ப்ராப்ளத்தை பத்தி ஒருத்தர் கேட்டாட்டா அதுக்கு ஆன்சரே சொல்லக்கூடாது. You need to ask counter question. இதெல்லாம் காமுஃப்ளேஜ் அண்ட் கன்சீல்மெண்ட்ல சொல்லி தருவான். டபுள் டிப்ளமசியில சொல்லி தருவான். டிப்ளமேட்டா போகணும்னா இதெல்லாம் அடிப்படை இது. ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கோம், ஒருத்தன் சொந்தம்னு கேட்பான், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பான். நான் சார் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்கா அப்படின்னு, மதுரையில இருக்கா அப்பா அப்படின்னு 2-3 தடவை அசட்டு தான் பதில் சொல்லிட்டே இருக்கும். அதுல டிப்ளமசியில என்ன சொல்றான்னா, he may be a spy, he is spying on you, therefore you have to ask the counter, where are you coming from, நீ எங்க வர அப்படின்னு கேட்டா அவன் நைஸா எழுந்துச்சு நான் பாத்ரூம் போறான்னு போயிட்டான்னா அவன் ஸ்பைனா இருப்பான். இதெல்லாம் டெக்னிக். சில பேருக்கு லைஃப்ல யூஸ் ஆகிறதான் எடுத்துக்கோ, லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். யாராவது கேள்வி கேட்டா அசைட மாதிரி பதில் சொல்லிட்டே இருக்க கூடாது. கவுண்டர் கொஸ்டின் கேட்கணும் அவனை. இதெல்லாம் நம்ம சாணக்கியன்ட்டு இருந்து போனதுதான். இதெல்லாம் காசு கொடுத்து $10,000 ஒரு மணிக்கு, 1 மணி நேரத்துக்கு $10,000 பே பண்ணி கத்துன்னு இருக்கோம். இதெல்லாம் சர்வசாதாரணமா நம்ம சாணக்கியத்துல இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து போன சரக்கு தான் நம்மகிட்ட இருந்து வாங்கி நமக்கே வித்துறோம். நம்ம அவ்வளவு அவசரமா இருக்கும். அதே ஒரு ஜெர்மனா அமெரிக்கால இருந்து சூப்பரா இருக்கு, ஏன்னா ஜெர்மன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றது. இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்காவது மரியாதை. இப்போ ரெட் கார்பெட்டை போட்டு வரவேற்கிறான். ஐடி படிச்சுட்டு போனான். நம்மளாம் போகும்போது தோட்ட தொழிலாளியா தான் போனோம். அந்த காலத்துல போகும்போது சாதாரண லேபரர்ஸா போனோம். இப்போ அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ரியலைஸ் தட் விவேகானந்தர் 120 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப இருக்கிற பாரதமும் எவ்வளவோ மாற்றம். 30 வருஷத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர்நெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்னால தலைகீழ மாறிடுது. நல்ல வேதத்துக்கெல்லாம் இப்பதான் நிறைய விஷயம் வந்திருக்கு. அதனால தேசமே முன்னேறிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் தட் நம்மளோட இளைஞர்கள், நம்மளோட பசங்களை நம்ம நாட்டை முன்னேற்றது பார்த்தா உலகத்தையே முன்னேற்றத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெட்டீரியலி ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவலி. ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதனால பழைய காலம் மாதிரி அழுதுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நம்மகிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு, மற்றவட்ட இல்லாதெல்லாம் இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. இல்ல எந்த கண்ட்ரிக்கு போங்க, எந்த சாஃப்ட்வேர் எடுத்துங்க, அதுக்கு பின்னாடி நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பண்றான். இந்த இந்தியன்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாக்கா அங்கே கம்பெனி நடக்காது. பெரிய பெரிய சிட்டி பேங்க், இந்த பேங்க், அந்த பேங்க்லாம் நின்றுட வேண்டியதுதான். அதுல ஏதாவது ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அதோட இன்னும் கிரிட்டிக்கல் என்னன்னா, இவனை விட்டா வேற அவனுக்கு அது தெரியவும் தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடிங் சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இது சைனீஸ் பிரைம் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவரே சொன்னார், உங்களை மாதிரி நாங்க பண்ண முடியாது, ஏன்னா இங்க குழந்தைகளை அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம. நம்ம பசங்களுக்கு மற்றதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்தா கூட செய்ய மாட்டான். இந்த ஐடி ஸ்பான்டேனியஸா பண்ணும். ஐடி இண்டஸ்ட்ரியில லேபர் ஸ்ட்ரைக் கிடையாது,
ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து டைம் கிடையாது. ஆனா வீட்டுல கொண்டு வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு அவனா ஸ்பான்டேனியஸ். நம்ம குழந்தைங்களே பண்றாங்களால நம்ப முடியறதா? வேற ஏதாவது நம்ம வேலை செஞ்சோம்னா பாப்பா வேற வேலை இல்லை அப்படிமா. ஐடி இண்டஸ்ட்ரினா அதுக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அதுவும் இழுத்துட்டு போயிடும். அது மென்டல் டாஸ்க். ஒரு பக் வந்துச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்ணணும்னு இவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யாரும் அவனுக்கு கம்பல் பண்றதில்ல. He cannot go without fixing the bug because his mind bugs him. அதனால அது பக் இல்லாம போக முடியாது. அது நல்ல விஷயம் தானே அது. அதனால நிர்குண தெரியும், குணங்கள் அற்ற, நிஷ்கிரிய, செயல்கள் அற்ற. இது ரொம்ப முக்கியம். செயல்கள் அற்றவன் நான், அது ரொம்ப முக்கியம். நித்தியாசனத்துல வந்து சும்மா பரபரன்னு இதை பண்றது அதை பண்றது இதை பண்றதெல்லாம் வந்து ஒரு சமயத்துல நிறுத்திடணும். இந்த ஜனகாதையை கொஞ்சம் மறந்துடும். ஏன்னா அது வந்து கறிக்கு உதவாது. சும்மா சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் செய்வேன் நான் மறந்தோம். அதெல்லாம் வந்து முற்றிய ஞானிகளுக்கு சொல்ற விஷயம். நம்ம சாதகம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எல்லா வேலையும் பண்ணுவேன் ஆனா அதுல வந்து ஒன்றும் பட்டுக்க மாட்டேன்னு சொன்னா அது வந்து சும்மா ஹம்பக், அது ஹிப்போக்ரசி. அதை வந்து அதை போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஏன் மாட்டிக்கூடாதுன்னு சொல்ற, நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால. சரி நீ ஒன்றும் பண்ணாமதான் இருந்து பாரு, இல்லை எல்லாம் பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் அது ஒட்டாது, ஒன்றும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளை நாமே ஏமாத்திடுவாங்க. நல்ல நெஞ்சில கை தொட்டு பார்க்கணும், அது நம்மளை அஃபெக்ட் பண்றதா, அதுலேயே பண்ணிடுறது சரி வருமா அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து வெஜிடேரியன், மாம்சம்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் கசாப்பு கடையில் போய் நான் குடியிருக்கேன்னு சொல்லுவோமா? எப்படியா முடியும்? இது வந்து பியூர் விதண்டா வரும். அதை பண்ணக்கூடாது. நிரஞ்சனக, இங்க வந்து நிரஞ்சனன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்புறம் நிர்மலகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, நிரஞ்சனக அப்படின்றதுக்கு வந்து வேறு பொருளால உண்டாகிற அழுக்கு, அதாவது ஒரு பிளாக் டாட்டை வந்து கரண்டியில் அடிச்சோம்னாக்க நம்ம மூஞ்சில கருப்பு இருக்க மாதிரி இருக்கு, அது நிரஞ்சன. வெளியிலேருந்து வர்ற அழுக்கு பிளாக் டாட் மாதிரி இருக்கிறது. நிர்மலம்ன்றது அது நம்மகிட்டே இருக்கிற அழுக்கு. அதான் ரெண்டு வேர்டுக்கும் வித்தியாசம். நிர்மலம்னாலும் அழுக்கற்றதான், நிரஞ்சனகன அழுக்கு இல்லாததான். வேறு பொருள் சேர்க்கிறால் உண்டாகின்ற கரும்புள்ளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சுத்தமா இருக்கேன்னு, நிரஞ்சனம் சுத்தமா இருக்கேன்னு எடுத்துவங்க. நிர்மலனாக்கா அழுக்கு இல்லாம இருக்கிறது வச்சுக்கலாம். நிர்விகாரக, மாற்றம் இல்லாது, விகாரம் இல்லாம இருக்குது, ஆகாசமா இருக்கு. அதனாலதான் ஆகாசத்துக்கு நிர்விகாரகன்னு சொல்றோம். நித்திய முக்தக, அதான் முக்கியம். நித்திய முக்தக. இந்த நித்திய அப்படின்றது முக்தத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் போட்டு கொண்டுதான். நித்திய நிர்குணக, நித்திய நிஷ்கிரியக, அந்த நித்தியன்ற விட எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். நித்தியன்றது அதுக்கு மட்டும்ன்றதை எடுத்துக்க கூடாது, எல்லாத்துக்கும் நித்தியதான். அது ரொம்ப முக்கியம். எப்ப நான் வந்து ஆத்மாவா இருக்கேன், எப்பவும் ஆத்மாவா தான் இருக்கேன். பாய்க்கெல்லாம் ரோல் தான் நான் வந்து எனக்கு மாறி மாறி வருது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிரஞ்சனம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இதுல பண்ணலாம். எனக்கு வந்து அவித்யை இல்லைன்னு அர்த்தம். எது பிளாக் டாட்? இந்த வேதாந்தத்துல எது பிளாக் டாட்? அவித்யை, அஞ்ஞானம் தான் இந்த லோகத்தையே எனக்கு தப்பா காட்டுறது. அதனால எனக்கு அவித்யை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நான் நிரஞ்சனக இருப்பேன். அதனால நம்ம பேர் யாராவது நிரஞ்சனக வச்சுதான் அவனு கேட்கணும். அஞ்ஞானம் போயிட்டாது, அவனுக்கு பேர் தான் நிரஞ்சன அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நித்திய முக்தக அப்படின்றதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா, நான் நித்திய முக்தனா ஆக போறேன்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் நித்திய முக்தக. எப்ப நித்திய முக்தக? நான் நித்திய முக்தனாக இருக்கிறேன், எப்போதுமே இருக்கேன், நான் ஏற்கனவே இருக்கேன் அப்படின்றதா. ஏன்னா முக்தனா யாரும் ஆறுதே இல்லை. ஆக்சுவலா யாருமே ஆறுது, எல்லாருமே முக்தனா தான் இருக்கான். நான் என்னையும் முக்தனா பார்க்கணும், மற்றவனையும் முக்தனா பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நான் வந்து வேதனை படிச்சிருக்கேன் 25 வருஷம், நான் முக்தன், அது போது பார்த்து அசிடு, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஞானியும் அப்படி பார்க்கறது இல்லை. இன்னொருத்தரை முட்டாள்னு நான் சொன்னா நான் முக்தன் நிச்சயமா கிடையாது. நல்லா எழுதி வச்சுக்கணும். Whenever I find fault with somebody, I am not liberated. Absolutely, I am not liberated. Because I still find fault in Ishvara. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டே நான் குற்றம் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் அல்பமா இருந்துட்டு. அது எப்படி நான் வந்து முக்தன் ஆயிட முடியும்? அதாவது முக்த புருஷனுக்கு லட்சணம் என்னன்னா, எல்லாரையுமே ஏற்றுக்கிறது, எல்லாரையுமே சமதர்ஷின, எல்லாரையும் வந்து. அதனாலதான் அந்த ஞானிக்கு எது இரவோ அது அஞ்ஞானிக்கு பகல்ல பகவத்கீதையில. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானி வந்து பகல்ல தூங்குவான்னு அர்த்தம். அப்படி இல்ல, எல்லாரும் வந்து ஒருத்த மூஞ்சி பார்த்தோம்னா நல்லா அழகா இருக்கானே, இவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அப்படி பாக்குறது இல்லை. அவனுக்கு உள்ள இருக்கிற விஷயத்த ஆத்மா பார்க்கணும். அதனால அவன் வந்து சமதர்ஷினக. மற்றவன்லாம் வெளியில இருக்கிறத பாக்குறான், இவன் உள்ள இருக்கிறத பாக்குறான், ஆத்மாவை பாக்குறான்னு அர்த்தம். அப்ப மற்றவன்லாம் வந்து இருட்டை பார்க்கும்போது வெளிச்சத்தை பாக்குறான், மற்றவன்லாம் வெளிச்சத்தை பார்க்கும்போது இருட்டை பாக்குறான் அப்படின்னு அர்த்தம். அதனால லிபரேஷன்ன்றது வந்து எப்போதும் நம்ம மனசுல தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து அது ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ ஃபியூச்சர் ஈவெண்ட். அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கிறதுன்றத முதல்ல எடுத்துடணும்.
ஏற்கனவே நான் முக்த புருஷன் தான், அதை நான் தெரிஞ்சிக்காம இருக்கேன். அதனாலதான் நிரஞ்சனக, நிர்மலக, இந்த வார்த்தை ஆகாரக எல்லாம் நிறா போட்டது. நிர்விகாரக இதெல்லாம் என்னது சேர்ந்தது இல்லை, இதெல்லாம் என்னோட மனசு சேர்ந்தது, என்னோட உடலை சேர்ந்தது. நான் எப்போதும் நித்திய முக்தனா தான் இருக்கேன். இனிமே ஆக போறதுன்னு நினைச்சுன்னா தான் பாவம். ஆக போறேன்னு நினைச்சுட்டா வென் அண்ட் வாட் டேட் இன் விச் பிளேஸ். இல்லை அவர் காசிக்கு போனா இங்க முக்தன் ஆகிக்கிறேன் அப்படிலாம் ஆக முடியாது. ஏற்கனவே ஒரு முக்தன் இருந்தாரு, காசிக்கு போனார். ரமண மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்டார், மியூசிக் மூலமா இசையின் மூலமாக இறைவனை அடைய முடியுமா, முக்தி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவரே ஒரு சில பேர் கேள்வி கேட்கும்போது பதிலே அவாலே சொல்லிடுவான். ஏன்னா எனக்கு தெரியும் இதை கரெக்டு நீங்க சொல்லுவோம்னு அர்த்தம். சாமிகிட்ட கேட்கும்போது நீ பார்த்த கேள்வி இல்லை, இதான் ரைட்டு நான் நினைக்கிறேன், அதான் ரைட்டு நீங்க தயவு செய்து சொல்லிட்டுக்கோன்ற அர்த்தம். அது மாதிரி அது தியாக பிரம்மத்தை போல் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவர் ரமண மனுஷ மடைக்கலான்ட்டு தியாக பிரம்மம் இசை பாட்டு பாடியே ராமன் அடைஞ்சாரே, அவர் முக்த புருஷன் எல்லாரும் ஒத்துக்கிறாள், அது பிரம்மம்னு சொல்றோம், தியாக பிரம்மம்னு சொல்றோமே தியாகராஜர அப்படின்னு சொன்னா. அவர் சொன்ன தெரியும்னா வச்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. அவர் சொன்னாரு அவர் முக்தி அடைஞ்சதை பாடினாருன்னு. முக்தி அடையறதுக்காக பாடல, ஏற்கனவே ஒரு முக்த புருஷன் அதை பாடினாரே ராமா ராமான்னாக்க தன்னால வருது. அது முக்த புருஷன் பாடிய இசைனால அது முக்தி ஆகலன்னாரு. அவர் சொன்ன பதில் ராவனும் அது பதில் சொல்லலை. நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். இது ஓப்பன் கொஸ்டின் ஓப்பன் ஆன்சர். ஸோ லிமிடேஷன் இஸ் நாட் இஸ் அ லிபரேஷன்றது ஃபியூச்சர் ஈவெண்ட் கிடையாதுன்றதுல இது முக்கியமான விஷயங்களை சொல்றது. நிர்மலக நிரஞ்சனக அஸ்மின்றதுதான் இங்க முக்கியம். நித்திய முக்தோஸ்மி, அந்த அஸ்மின்றதுதான் இங்க முக்கியம். நான் இருக்கிறேன். இது ஒரு பரமாத்மா பத்தி சொல்லிட்டு இப்ப சொல்றான். அகம் நிர்குணக, அகம் நிஷ்கிரிய, அது சொல்றோம். அகம் நித்திய முக்தோஸ்மி, அது வேர்டு தான் நமக்கு நீட்டியா செஞ்சுக்கணும். தியானத்துக்கு நித்திய முக்தோஸ்மி, இப்ப நான் முக்தனாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்லு. அடுத்த ஸ்லோகம். அகம் ஆகாசவத் சர்வம் பகிரந்தர்கதோச்யுதஹ சதா சர்வசமசித்தஹ நிஸ்ஸங்கோ நிர்மலோச்சலஹ. இங்க பகிர் அந்த கதக அச்சுதக, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார். நானே இது பிரம்மன்ல, நான் ஆத்மா. பகிர் அந்த கதக அச்சுதக. அச்சுதகன்னா நெவர் ஃபால்ஸ் அர்த்தம், கீழே விடுறது இல்லைன்னு அர்த்தம். அச்சுதன் அப்படின்றதுக்கு விடுறது இல்லை, தாழ்ந்து போறது இல்லை, எப்போதும் ஸ்டெடியா இருக்காரு. நிலை தடுமாறாதவர்னு அர்த்தம். நிலை தடுமாறாமல் நான் தான் அச்சுதன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நிலை தடுமாறதான் பாருங்க. பகீர் அந்த கதக, உள்ளே இருக்கார் வெளியில இருக்காரு. தமிழ்ல ஒரே சொல்ல கடவுள் சிம்பிளா. சமஸ்கிருதத்திலோட ஒரு வேர்டு அடிஷனலா போடு, கதகன்ற போடுவது இருக்கு. பகீர் அந்த கதக அச்சுதக, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள்ன்ற எல்லாவற்றிற்கும் உள் இருப்பவர், உள்ளே எல்லாவற்றையும் கடந்தவர்கள், கடந்தவர், கடவுள் அப்படின்றதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன். அது அகம் நான், ஆகாசவத்து ஆகாசத்தை போல, வெட்ட வெளியை போல, சர்வம் எங்கும், பகிஹி வெளியிலையும், அந்தக உள்ளேயும், கதக இருக்கிறேன். ஆகாசம் உள்ளே இருக்கு, ஸ்பேஸ் உள்ளுக்குள்ள ஆகாசம். அதான் கடமடம் சத்தம் வருது, வாயுலாம் அதெல்லாம் உட்காந்து ஸ்பேஸ் இருக்க. அப்படி இருந்தாக்கா உள்ள ஸ்பேஸ் இருக்க, உண்மையில ஸ்பேஸ் இருக்கு உள்ள. அதனால நானே ஸ்பேஸ்ல தான் உட்காந்துருக்கேன். இந்த ஸ்பேஸை இப்படி இங்கேருந்து நான் தான் இந்த ஸ்பேஸை காலி பண்றேன், இந்த ஸ்பேஸை காலி பண்றேன், இன்னொரு ஸ்பேஸை ஆக்குபை பண்றேன். ஆனா ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஒன்று மூணு சர்வ கதக. எல்லா இடத்துலயும் எது இருக்கோ அது மூவ் பண்ணாது, அச்சலக. அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆகாசம் போல எங்கும் நிறைந்திருந்தால் நான் சலனமற்று இருக்கிறேன், நான் அசைவதில்லை, அதனால நான் விடுறதில்லை. அதனால தான் அச்சுதன் பெருமாள் அச்சுதா கேசவான்னு சொல்றோம். அச்சுதன் சொல்றது அவர் நிலை தடுமாற மாட்டார். ஏன்னா எல்லாத்தையும் வியாபிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் ஸ்பேஸே இருக்கு. அவர் எப்படி தண்ணி நிலை தடுவாரு? தடுமாற முடியாது. உள்ளேயும் இருக்க வெளியில இருக்கேன்னு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா ஸ்பேஸே என்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது சதா சர்வ சமக, அனைத்திலும் சமமா இருக்கான். சித்தக அது சொல்றாரு. சித்த புருஷன், ஏற்கனவே சித்தியா இருக்கிறான் சித்தன். இந்த இடத்துல சித்தன்றதை ஜாக்கிரதா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்தன்றதுக்கு ஜெனரலா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு இந்த
மேஜிக்லாம் பண்ற சித்தி, அது சித்தி பவர்லாம் இருக்கு, அப்படி அந்த சித்தம் இல்லை இங்க. அது மாதிரி ஞானிக்கு சித்த புருஷன் இருக்கு. இந்த இடத்துல சித்தகன்றதுக்கு ஆத்மானம், எவர் எவிடன்ட் ஆத்மா நான். சித்த புருஷன் ஞானி ஆயிட்டாலும் நான் இந்த நீத்தியாசனம் பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே ஞானி. நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி நான் நீத்தியாசனம் பண்ண இன்னும் ஞானி இல்லைன்னு அர்த்தம். அதனால அது ஞானின்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. அதே மாதிரி நான் நிறைய யோகாசனம்லாம் பண்ணி சித்திக் பவர்லாம் இருக்கு, நான் உடல் கூடு விட்டு கூடு பாய்வேன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல சித்தன்றதுக்கு எப்பொழுதும் இருக்கின்ற, எப்பொழுதும் செல்ஃப் எவிடென்டா இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கணும். தயானந்த சுவாமிஜி அமெரிக்காவில் போய் ஒரு ஞான யஜ்ஞம் பண்ணும்போது ஒரு ஃபாரினர் வந்தானா. வந்துட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பான். அமெரிக்கன்ஸ்லாம் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவான். ஆர்கியூ பண்ணிட்டு, நான் நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட், மகா வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரேக் பண்ணுவேன், எனி ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் பிரேக் அப்படின்னா. வேர்டுனால சொல்லால் ஏற்படுகின்ற எதையுமே அதை நீக்க முடியும்னு ஒரு வெஸ்டர்ன் பிலாசபி இருக்கு. எனிதிங் தட் இஸ் செட் கேன் பி நெகேட்டட். புரியுறதா? எல்லா தியரிக்கும் ஒரு எக்ஸ் தியரிக்கும் ஒரு ஒய் தியரி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு தியரி சொன்னா ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நல்லதுன்னு தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடாதான் இல்லையா? காரை கண்டுபிடிச்சா இன்னைக்கு கார்பன் டை ஆக்சைடு வருதுன்றான், கார்பன் மோனாக்சைடு விடுறோன்றான். எனிதிங் we do that is negated, anything that is said that is captured within words can be negated அப்படின்னா. டான்ஸ் இல்லை, இது வார்த்தைனால இது நெகேட் பண்ண முடியாது ஒன்று இருக்குன்னா, அது எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல. சொல்லுங்களேன், நான் எவ்வளோ இடத்துல ஆர்கியூ பண்ணி எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன். நீங்கள் ஒரு மகான் இருக்கே சொல்கிறது வாஸ்தவமாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு தெரியல சொல்லுவேண்ணா. இல்லை நீ நாளைக்கு என் கிளாஸை கேளுங்களா சொல்கிறேன். அவன் போயிட்டு நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு முன்னாடியே வந்தான். வந்துட்டு என்னால் இனிமேல் கிளாஸ் வரல, என்னால் வெயிட்டே பண்ண முடியாது, தயவு பண்ணி சொல்லுங்க, எனக்கு தண்டையே வெளுத்தி விடணும். அதனால யூ கேன் நெகேட் எவ்ரி திங், யூ கேனாட் நெகேட் யுவர் செல்ஃப். எல்லாத்தையும் நெகேட் பண்ணி ஆர்கியூ பண்ணலாம். இது இல்லை, அது இல்லை, அது இல்லை. நீ இருக்கேன்னு கேட்டால் நெகேட் எப்படி பண்ண முடியும்? நீ ஆர்கியூ பண்ணி நெகேட் பண்ண. யூ ஆர் தேர், நான் சொல்கிறேன். நோ, ஐ எம் நாட் தேர்ன்னு சொல்லு பார்ப்போம். சொல்ல முடியாது. அதனால நித்திய முக்தன்றதுக்கு அதான். இப்போ நித்திய முக்தனாக இருக்கக்கூடிய நான் அதுவாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் நித்திய முக்தனாக இருக்க. டவுட்டர் cannot doubt himself. A negator cannot negate himself. So I am that person and I am all the time available. நான் எப்போதும் இருந்துட்டே இருக்கேன், எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இன்னொரு வஸ்து இல்லை, ரெண்டாவது ஒரு வஸ்து தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நான் தான் ரெண்டாவது வஸ்துவே இல்லைன்னு சொல்றேன். அதனால எனக்கு பயமும் இல்லை, அபய அப்படின்றது இருக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.